இல்லையா தமுக்கு நடுரோடு உனக்கு நீயே வித்த காட்டிட்டு இருக்கியா? இல்லையா அது ஆளுங்களே காணோம், ஈ ஓட்டுறியா? எப்படி வரும்? யாயா வராது, இங்க பாரியா குச்சி வச்சிருக்க பாரு, குச்சி வரலையா? அப்படியும் கூட்டம் வரல. நீதான் அன்னைக்கு என் வாயில மண்ணை அள்ளி போட்டுட்டு போயிட்டிய. உனக்கு இது பூ பழக்கமா? குழந்தை இருக்குமா மண்ணு தீக்கல, அது அப்படியே கண்டினியூ பண்ணிருந்தா இந்நேரத்துக்கு நீ கிருஷ்ணர் ஆயிட்டு இப்ப குழல் வாசிப்ப. மலையா இப்படி வாசிக்கிறது குழல் இல்ல, அந்த கையை இப்படி கொண்டாந்து இப்படி வாசிச்சா நாதஸ்வரம். இப்ப என்ன வாசிக்கிற? இப்ப மகுடி. இந்த காலத்துல எல்லாமே குறைஞ்சு போச்சியா? வித்தையா காட்டுற வித்த. ஐயோ அவன் சந்திர மண்டலத்திலேயே நடக்கிறான், நீ எல்லாம் கம்பி மேல நடக்கிற. இருக்கிறது இத்தினூண்டு வயறான், இதுல கம்பி மேல வர நடந்து கீழே விழுந்து கையை கால ஒடிச்சுக்க போற. ஏயா நடக்கும் போது கம்பி மேல நடக்கிற, அதுக்கப்புறம் அதுவே குடியா கட்டி துணி எல்லாம் காய போட்டுற. அவன் வானத்தையே வில்ல வளைக்கிறான்ல, இத்தினூண்டு கம்பி கொட்டை கம்பி, அதை வளைச்சுட்டு வித்தியா. நான் சொல்றேன் எனக்கு ரேங்குது தெரியுமா? ஆமா இந்த வயசுல யார கட்டி நீ கடிச்சு முழுங்குற, அப்புறம் மறுபடியும் எடுத்துரு இல்ல முடியாத இருக்கும் போது ஏன் முழுங்குற? என்ன ஜரிக்க முடியலையா? இருக்க இன்னும் உள்ள எடுத்துட்டியா? போடா, தண்ணி மேல நடக்கிறேன் தெரியுமா? எவன் நடப்பான்? நான் 24 hours தண்ணிலேயே முதக்கறையா நடக்கிறேன். எவனை கேட்டியா நடக்கிறேன்? இப்ப தண்ணி மேல போட்ல போனா என்ன காசு? 10 பைசா. அந்த 10 பைசா கொடுத்து போட்ல போறது, அப்புறம் ஏன் நடக்கிற? அடப்பாவி, இப்படி எல்லாம் சொல்லித்தானே என் பொழப்பை கெடுத்தேன். போட்டுக்காரன் படைக்கிறான்ல. என்ன உங்ககிட்ட நிறைய பேச்சு. எங்க உன் பொண்ணு? அவளை ஏண்டா கேக்குற? வேணும் எங்க? 4 இடம் போய் விவஸ்தை இல்லாத ஆளு. பொண்ண போய் 4 இடத்துல கைய தூக்க வச்சிட்டியா? அது இல்லடா, 10 பாத்திரம் தேய்க்க போயிருக்கா. 10 பாத்திரமா? ஐயோ, ஒரு பாத்திரத்தை தேய்ச்சாலே போதும், அவ கை தங்க கை விரலெல்லாம் குறைஞ்சு போயிடும். ஏயா 2 இன்ச்சுக்கு விரல வச்சிருக்கிற, உன் சைஸுக்கே உன் பொண்ணை கொண்டு போற. சோத்துக்கு என்ன பண்றது? சோத்துக்கு இது பண்ண. ஏயா உனக்கு பணம் தானே வேணும்? ஆமா, கூட்டம் சேரலையே. ஏயா சேராது? இந்த காலத்துல எதுக்கு ஏன் கூட்டம் சேரல? நான் ஒண்ணு சொல்றேன் கேளு. கபால் கவுந்தடிச்சு விழு. ஐயோ ஐயோ ஐயா ஐயா, யாராவது தர்மம் பண்ணுங்க ஐயா, தர்மம் பண்ணுங்க. அட பருபாவி, என்ன பணமாகிட்டிய? கூட்டமும் சேரணுன்ற, பணமும் வேணுன்ற, கொஞ்சரியா நான் கூட்டம் சேர்க்கிறியா? தாரா தாரி தாரா தரிராரா தாரிரா தரிரா தாரிராரா தரிராரே தாரி ஹே 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 தாரா तारी तारा काया करो ही आराधना, काया करो ही आराधना, हाय दिल मुश्किल जीना यह, जरा हट के जरा बच के यह बम्बई मेरे जान, हाय दिल मुश्किल जीना यह, जरा हट के जरा बच के यह बम्बई मेरे जान. பாலக்காட் கூட சேர்ந்து பாடி தொலையன். கோரஸ் பாடி பழக்கம் இல்ல. பட்டாளத்துல செத்தே பழக்கமா பாடு, அப்பதான் கூட்டம் சேரும். பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு பன்னாமி ராஜா, அவர் பக்கத்திலே ஒரு வண்டி போல அம்மாமி ராணி. பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அம்மாமி ராஜா, அவர் பக்கத்திலே ஒரு குழந்தை போல அம்மாமி ராணி. பாலக்காட்டு 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 பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா, அவர் பக்கத்திலே ஒரு குழந்தை போல அம்மாவி ராணி. பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா, அப்பாவி ராஜா, அப்பாவி ராஜா. ஆளாக்கு உயரம் இல்ல, உனக்கு போய் பெரிய அண்ணன் பேர் வச்சிருக்காங்களே, அறிவு இல்ல உனக்கு? வயசான காலத்துல வயசு வந்த பொண்ண கல்யாணத்தை பண்ணி கொடுத்து நீ காலிய போட்டுட்டு காசி ராமேஸ்வரம் போக கூடாது. கல்யாணம்னு வாய்க்கு சுடுவா சொல்லிவிட்டிய. என்னென்ன முகூர்த்த தனிக்கு நாதஸ்வரம் வாசிக்க சொல்றியா? பந்தல போட சொல்றியா? தேங்காயா கொடுக்க சொல்ற? இல்ல, அடே என் ஜாதி என்ன, குலம் என்ன, கோத்திரம் என்ன, கம்ப கையில பிடிச்சு கழக்கூத்தாடின விதம் என்ன? என்ன 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 பெரிய கேவி சுந்தரமா இல்லையே? ஏயோ ஜாதியை பத்தி பேசுற காலமாயா இது? என்னைக்கே சொன்னாரியா மகாத்மா காந்தி, ஜாதி ஒழியணும் ஒழியணும்னு. அவருக்குள்ளாயவே போட்டுக்கிட்டு ஜாதி பத்தி பேசுற இந்த லட்சணத்துல உனக்கு ஒரு அது மேடின் அமெரிக்கடா. மேடின் அமெரிக்கா. கென்னடி பத்தியும் பேசு, காந்தி பத்தியும் பேசு, நீயே பல ஜாதி பலவற்ற பஞ்சாமிரதம். இந்த லட்சணத்துல ஜாதி பத்தியா பேசுற? அடே ஜாதி விடு, ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்க வேணாமா? நல்ல மாப்பிள்ளை அவ்வளவுதானயா? சரியா, நான் தியாகம் பண்றையா, நான் கட்டிக்கிறேன் அவன் பொண்ண. என்னது நீ கட்டிக்கிறியா என் பொண்ண? ஏண்டா உனக்கு என்ன திமிருடா? உனக்கு இருக்கிற சொத்தெல்லாம் தேடி பார்த்தா இந்த கெட்டில் தவிர வேற என்ன இருக்குது? ஏண்டா அது கூட எந்த மார்வாடி கடையில அடமானமா இருக்கோ தெரியல.
எதை நம்பி உனக்கு பெண்ணை கொடுக்க சொல்றேன்? பாத்தியா பாத்தியா, அந்தரத்துல ஆடுற புத்தி உன்னை விட்டு போக மாட்டேங்குதே. என்னைக்குமே பெரியண்ண வெளி வேஷத்தை பார்த்து ஏமாறாத. முத்து இருக்குதே முத்து, எந்த முத்து? எந்த முத்து? இத நிக்கிறிய இந்த முத்து. என்ன சொல்லலையா, என்ன சொல்லலையா? நத்தைக்குள்ள ஒளிஞ்சிருக்குதே முத்து, அந்த ஓட்டை பிரிச்சு பார்த்தா தான் அந்த முத்துனுடைய மதிப்பும் பெருமையுமே தெரியும். நானு சாதாரண டீக்கார முத்து இல்ல, இந்த நாட்டினுடைய எதிர்கால சொத்து. சொல்லிருக்காயா கிளி ஜோசி ஆலமரத்தடியில் அன்னைக்கு சொல்லிருக்கான்ல, அந்த நாள் வரட்டும், அப்ப பேசிக்கலாம். பெருசா வெத்துட்ட தங்க பதுமைய எனக்கு வேணாயா உன் பொண்ணு, நல்ல மாப்பிளையா பார்த்து கல்யாணத்தை பண்ணி கொடு. இந்த கல்யாணத்தை பண்ணி குடு, கல்யாணத்தை பண்ணி குடுன்னு சொல்ற, என் கையில காசு இல்லையே. ஏயா தண்டத்துக்காக நீ எல்லாம் இந்த கிராமத்துக்குள்ள இருக்கிற? கேள்விப்பட்டதுல கர்ணம், மணியம், முன்சீப், கோயில் தர்மகர்த்தா, பஞ்சாயத்து தலைவர், இத்தனைக்கு மேல பெரிய பண்ண கிராமத்துக்கு ஒருத்தர் இருக்காருன்னு நீ எல்லாம் பாரதத்துல படிச்சிருக்கலாம்யா. வாரி கொடுக்கிற கர்ணம் ஒருத்தர் இருக்கிறான், கர்ணம் ஒருத்தர் இருக்கிறான்னு. ஆனா இன்னைக்கு நேரா பாக்குறான். நீ என்ன பண்ற, நேரா அவங்கிட்ட போனையா, ஐயா அப்படி இப்படி அது இது இப்படி விசேஷம் நீ சொன்னையா, 5 10 வாங்கினியா, கல்யாணத்தை பண்ணியா, வீட்டுல வந்து அக்காடான்னு கடைஞ்சியான்னு இல்லாம ஒண்ணு மாத்திரம் சொல்றையா, இந்த கிராமத்துல கண்ணி கழியாத பொண்ணு ஒருத்தி இருக்கிறான்னு சொன்னா அந்த பண்ணையாருக்கு தாயா கவலை, ராத்திரி பூரா தூங்கவே மாட்டான். இந்த கிராமத்துல எத்தனை குடும்பத்துக்கு விளக்கேத்தி வச்சிருக்கிறா.